அகதா கிறிஸ்டியின் பிளைமவுத் எக்ஸ்பிரஸ் அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலை வரை நான் பாய்ரோவை மீண்டும் பார்க்கவில்லை. அவர் நிம்மதியாக தன் காலை உணவை முடித்து கொண்டிருப்பதை நான் கண்டேன். என்ன ஆயிற்று என்று நான் ஆவலுடன் விசாரித்தேன். என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. ஆனால் ஜேப் வந்தாரா? நான் அவரை பார்க்கவில்லை. கவுண்ட், அவர் நேற்று முன்தினமே ரிட்ஸ் ஹோட்டலை விட்டு வெளியேறிவிட்டார். கொலை நடந்தான்றா? ஆமாம். அப்படியா? அப்படியானால் விஷயம் முடிந்தது. ரூபர்ட் கரெங்டன் குற்றமற்றவர் என்று நிரூபணமாகிவிட்டது. கவுண்ட் டி லா ரோச்ஃபோர்ட் ரிட்ஸ் ஹோட்டலை விட்டு வெளியேறிவிட்டதால் மட்டுமேவா நீங்கள் மிகவும் அவசரப்படுகிறீர்கள் நண்பா? எப்படி இருந்தாலும் அவரை பின்தொடர்ந்து கைது செய்ய வேண்டும். ஆனால் அவரது நோக்கம் என்னவாக இருக்கும்? $1,00,000 மதிப்புள்ள நகைகள் யாருக்கும் ஒரு நல்ல நோக்கமாக இருக்க முடியும்? இல்லை. என் மனதில் எழும் கேள்வி என்னவென்றால், அவளை ஏன் கொல்ல வேண்டும்? நகைகளை மட்டும் ஏன் திருடக்கூடாது? அவள் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்க மாட்டாள்? ஏன் செய்ய மாட்டாள்? ஏனென்றால் அவள் ஒரு பெண் நண்பா. அவள் ஒரு காலத்தில் இந்த மனிதனை நேசித்தாள். எனவே அவள் தன் இழப்பை மௌனமாக தாங்கிக் கொண்டிருப்பாள். பெண்களை பொறுத்தவரை மிகவும் சிறந்த உளவியலாளரான அந்த கவுண்டிற்கு அதனால்தான் அவர் பெண்களிடம் வெற்றி பெறுகிறார். இது நன்றாகவே தெரிந்திருக்கும். மறுபுறம் ரூபர்ட் கரெங்டன் அவளை கொன்றிருந்தால் அவனை காட்டிக் கொடுக்கும் அந்த நகைகளை அவன் ஏன் எடுத்து செல்ல வேண்டும்? திசை திருப்புவதற்காக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஆனால் இதோ ஜேப் வந்துவிட்டார். அவரது தட்டல் சத்தத்தை நான் அடையாளம் காண்கிறேன். இன்ஸ்பெக்டர் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து கொண்டிருந்தார். காலை வணக்கம் பாய்ரோ. இப்போதுதான் திரும்பி வந்தேன். நான் சில நல்ல வேலைகளை செய்திருக்கிறேன். நீங்கள்? நான் என் எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறேன் என்று பாய்ரோ நிதானமாக பதிலளித்தார். ஜேப் மனமாற சிரித்தார். கிழவருக்கு வயதாகிவிட்டது என்று அவர் என் காதில் மெதுவாக முணுமுணுத்தார். அது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு சரிவராது என்று சத்தமாக கூறினார். என்ன ஒரு பரிதாபம் என்று பாய்ரோ விசாரித்தார். வெல், நான் என்ன செய்தேன் என்று கேட்க விரும்புகிறீர்களா? என்னை ஒரு யூகம் செய்ய அனுமதிக்கிறீர்களா? வெஸ்டனுக்கும் டான்டனுக்கும் இடையிலான ரயில் பாதையின் ஓரத்தில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். மேலும் வெஸ்டனில் திருமதி கேரிங்டனிடம் பேசிய செய்தித்தாளை விற்கும் சிறுவனை விசாரித்திருக்கிறீர்கள். ஜேப் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார். உங்களுக்கு எப்படி தெரிந்தது? அது உங்களின் அந்த அதிபலமான சின்னஞ்சிறு சாம்பல் நிற செல்கள் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அவை புத்தி கூர்மை உள்ளவை என்பதை நீங்கள் ஒரு முறையாவது ஒப்புக்கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. சொல்லுங்கள், அவள் அந்த சிறுவனுக்கு ஒரு ஷில்லிங் டிப்ஸாக கொடுத்தாளா? இல்லை, அது ஒரு ஆஃப் கிரவுன். ஜேப் தன் இயல்பு நிலைக்கு திரும்பி புன்னகைத்தார். மிகவும் ஆடம்பரமானவர்கள் இந்த பணக்கார அமெரிக்கர்கள். அதன் விளைவாக அந்த சிறுவன் அவளை மறக்கவில்லையா? மறக்கவே இல்லை. ஆஃப் கிரவுன் அவனுக்கு தினமும் கிடைப்பதில்லையே அவ்வளோ பெரிய தொகை. அவள் அவனை கூப்பிட்டு 2 பத்திரிகைகளை வாங்கினாள். ஒன்றின் அட்டையில் நீல நிற உடையில் ஒரு பெண்ணின் படம் இருந்தது. அது எனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவள் சொன்னாள். ஹோ, அவன் அவளை நன்றாக நினைவில் வைத்திருந்தான். சரி,
அது எனக்கு போதுமானதாக இருந்தது. மருத்துவரின் சாட்சியத்தின்படி கொலை டாண்டனை அடைவதற்கு முன்பே நடந்திருக்க வேண்டும். அவர்கள் கத்தியை உடனே தூக்கி எறிந்திருப்பார்கள் என்று நான் யூகித்தேன். பாதையில் நடந்து தேடினேன். சரியாக அங்கேயே அது இருந்தது. டாண்டனில் நம் ஆளை பற்றி விசாரித்தேன். ஆனால் அது ஒரு பெரிய ஸ்டேஷன் என்பதால் அவர்கள் அவனை கவனித்திருக்க வாய்ப்பில்லை. அவன் ஒரு வேளை லேட்டஸ்ட் ரயிலில் லண்டனுக்கு திரும்பியிருக்கலாம். பாயிரோ தலையசைத்தார். இருக்கலாம். ஆனால் நான் திரும்பி வந்தபோது மற்றொரு செய்தியை கண்டறிந்தேன். அவர்கள் நகைகளை மாற்றத் தொடங்கிவிட்டார்கள். அந்த பெரிய மரகதம் நேற்றிரவு அடகு வைக்கப்பட்டது. வழக்கமான திருடர்களில் ஒருவனால். அவன் யார் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு தெரியாது. அவன் குட்டையான மனிதன் என்பதை தவிர. ஜேப் உற்று பார்த்தார். சரி, நீங்கள் சொல்வது சரிதான். அவன் குட்டையானவன்தான். அவன் ரெட் நார்கி. ரெட் நார்கி யாரு என்று நான் கேட்டேன். அவன் ஒரு நகை திருடன் சார். கொலை செய்யவும் தயங்காதவன். வழக்கமாக ஒரு பெண்ணுடன் சேர்ந்து வேலை செய்பவன். கிரேசி கிட். ஆனால் இந்த முறை அவள் இதில் இருப்பதாக தெரியவில்லை. ஒருவேளை அகப்பட்ட மற்ற நகைகளுடன் ஹாலந்துக்கு தப்பி செல்லவில்லை என்றால். நீங்கள் நார்கியை கைது செய்து விட்டீர்களா? நிச்சயமாக. ஆனால் நினைவில் இருக்கட்டும், நமக்கு மற்றவன்தான் தேவை. ரயிலில் திருமதி கேரிங்டனுடன் சென்றவன். அவன்தான் இந்த திட்டத்தை தீட்டியவன், அது உறுதி. ஆனால் நார்கி தன் கூட்டாளியை காட்டிக் கொடுக்க மாட்டான். பாயிரோவின் கண்கள் மிகவும் கூர்மையாக மாறுவதை நான் கவனித்தேன். நான் நினைக்கிறேன் என்று அவர் மென்மையாக கூறினார். என்னால் நார்கியின் கூட்டாளியை என்னால் கண்டுபிடிக்க முடியும், அது உறுதி. உங்களுடைய சின்ன யோசனைகளில் ஒன்றா? ஜேப் பாயிரோவை கூர்மையாக பார்த்தார். இந்த வயதிலும் சில சமயங்களில் உங்களால் எப்படி இப்படி செய்ய முடிகிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாம் குருட்டு அதிர்ஷ்டந்தான். நிச்சயமாக இருக்கலாம் என்று என் நண்பர் முணுமுணுத்தார். ஹேஸ்டிங்ஸ், என் தொப்பி மற்றும் பிரஷ் அப்படியே இன்னும் மழை பெய்தால் என் காலணிகள். இந்த மூலிகை தேநீரின் நல்ல பலனை நாம் கெடுத்துவிடக்கூடாது. வருகிறேன் ஜேப். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகட்டும் பாயிரோ. நாங்கள் சந்தித்த முதல் டாக்ஸியை பாயிரோ கூப்பிட்டு டிரைவரை பார்க் லேனுக்கு போக சொன்னார். நாங்கள் ஹாலிடேயின் வீட்டில் முன்னால் நின்றபோது அவர் சுறுசுறுப்பாக வெளியே குதித்து டிரைவருக்கு பணம் கொடுத்துவிட்டு மணியை அடித்தார். கதவை திறந்த வேலைக்காரனிடம் அவர் மெல்லிய குரலில் ஒரு கோரிக்கையை வைத்தார். நாங்கள் உடனடியாக மேல் மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். நாங்கள் வீட்டின் உச்சிக்கு சென்று ஒரு சிறிய நேர்த்தியான படுக்கை அறைக்குள் காத்திருந்தோம். பாயிரோவின் கண்கள் அறையை சுற்றி வந்து ஒரு சிறிய கருப்பு பெட்டியின் மீது நிலைத்தன. அவர் அதன் முன்னால் மண்டியிட்டு அதன் மேல் உள்ள லேபிள்களை உற்று நோக்கி தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய கம்பி சுருளை எடுத்தார். மிஸ்டர் ஹாலிடேயை இங்கே வந்து என்னை சந்திக்குமாறு தயவு செய்து சொல்லுங்கள் என்று அவர் தன் தோளுக்கு பின்னால் இருந்த வேலைக்காரனிடம் கூறினார். அந்த ஆள் சென்றான். பாயிரோ பழகிய கையால் பெட்டியின் பூட்டை மெதுவாக திறந்தார். சில நிமிடங்களில் பூட்டு திறந்தது. அவர் பெட்டியின் மூடியை உயர்த்தினார். வேகமாக அவர் அதற்குள் இருந்த துணிகளை தேடத் தொடங்கினார். அவற்றை தரையில் தூக்கி எறிந்தார். படிகளில் பலத்த எடிபரா சத்தம் கேட்டது. ஹாலிடே அறைக்குள் நுழைந்தார். இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் உற்று பார்த்து கொண்டே கேட்டார். நான் மிஸ்டர், இதை தேடிக்கொண்டிருந்தேன்.
பாய்ரோ பெட்டியிலிருந்து ஒரு பிரகாசமான நீல நிற கோட்டையும் ஸ்கர்ட்டையும் வெள்ளை நரி ரோமத்தாலான ஒரு சிறிய தொப்பியையும் வெளியே எடுத்தார். என் பெட்டியை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வேலைக்காரி ஜேன் மேசன் அறைக்குள் நுழைந்ததை காண நான் திரும்பினேன். நீங்கள் கதவை மூடினால் நன்றாக இருக்கும் எஸ்டிங்ஸ். நன்றி. ஆம், அதற்கு பின்னால் உங்கள் முதுகை வைத்துக்கொண்டு நில்லுங்கள். இப்பொழுது மிஸ்டர் ஹாலிடே, உங்களுக்கு கிரேசி கிட்டை அறிமுகப்படுத்த அனுமதிக்கவும். அதாவது மற்றொரு பெயர் ஜேன் மேசன். அவள் விரைவில் இன்ஸ்பெக்டர் ஜேப்பின் வசம் சிறை காவலில் தன் கூட்டாளியான ரெட் நார்கியுடன் இணைவார். அத்தியாயம் 5 முடிந்தது. அகதா கிறிஸ்டியின் பிளைமவுத் எக்ஸ்பிரஸ். அத்தியாயம் 6. பாய்ரோ சமாதானப்படுத்தும் வகையில் கையை அசைத்தார். இது மிகவும் எளிமையானது. அவர் மேலும் சில கேவியர் எடுத்துக்கொண்டார். தன் முதலாளி அணிந்திருந்த ஆடைகளை பற்றி அந்த வேலைக்காரி வற்புறுத்தி கூறியதுதான் என்னை முதலில் கவர்ந்தது. நம் கவனம் ஏன் அவற்றின் மீது திரும்ப வேண்டும் என்பதில் அவள் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருந்தாள்? பிரிஸ்டலில் வண்டியில் இருந்த மர்ம மனிதனை பற்றி நமக்கு அந்த வேலைக்காரியின் வார்த்தை மட்டுமே இருந்தது என்பதை நான் யோசித்தேன். மருத்துவரின் சாட்சியத்தின்படி பிரிஸ்டலை அடைவதற்கு முன்பே திருமதி கேரிங்டன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்படியென்றால் வேலைக்காரி ஒரு கூட்டாளியாக இருக்க வேண்டும். அவள் ஒரு கூட்டாளியாக இருந்தால் இந்த விஷயம் அவளது சாட்சியத்தை மட்டும் நம்பியிருக்க வேண்டும் என்று அவள் விரும்ப மாட்டாள். திருமதி கேரிங்டன் அணிந்திருந்த ஆடைகள் மிகவும் எடுப்பானவை. ஒரு வேலைக்காரிக்கு தன் முதலாளி என்ன அணிய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதில் அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போது பிரிஸ்டலுக்கு பிறகு யாராவது ஒரு பெண்ணை பிரகாசமான நீல நிற கோட், ஸ்கர்ட் மற்றும் ரோம தொப்பியுடன் பார்த்தால் அவர் திருமதி கேரிங்டனை பார்த்ததாக உறுதியாக கூற தயாராக இருப்பார். நான் அதை மீண்டும் மாற்றி யோசிக்க தொடங்கினேன். வேலைக்காரி தனக்காக அதே போன்ற மாற்று ஆடைகளை தயாரித்து வைத்திருப்பாள். அவளும் அவளது கூட்டாளியும் லண்டனுக்கு பிரிஸ்டலுக்கு இடையில் அநேகமாக ஒரு ரயில் சுரங்கப்பாதையில் செல்லும்போது திருமதி கேரிங்டனுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து குத்தி கொன்றிருப்பார்கள். அவளது உடல் சீட்டின் அடியில் தள்ளப்பட்டிருக்கிறது. வேலைக்காரி அவளது இடத்தை எடுத்துக்கொள்கிறார். வெஸ்டனில் அவள் மற்றவர்கள் தன்னை கவனிக்கும்படி செய்ய வேண்டும். எப்படி? பெரும்பாலும் ஒரு செய்தித்தாள் விற்கும் சிறுவன் தேர்ந்தெடுக்கப்படுவான். அவனுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் கொடுப்பதன் மூலம் அவன் தன்னை நினைவில் வைத்திருப்பதை அவள் உறுதி செய்வாள். மேலும் ஒரு பத்திரிகையை பற்றிய கருத்தை கூறி தன் உடையின் நிறத்தின் மீது அவனது கவனத்தை ஈர்த்தாள். வெஸ்டனை விட்டு வெளியேறிய பிறகு கொலை நடந்த இடத்தை உணர்த்துவதற்காக அவள் கத்தியை ஜன்னலுக்கு வெளியே தூக்கி எறிகிறாள். மேலும் தன் ஆடைகளை மாற்றுகிறாள் அல்லது அவற்றின் மேல் ஒரு நீண்ட ரெயின்கோட்டை போட்டு கொள்கிறாள். டாண்டனில் அவள் ரயிலை விட்டு இறங்கி கூடிய விரைவில் பிரிஸ்டலுக்கு திரும்புகிறாள். அங்கு அவளது கூட்டாளி ஜாமான்களை க்ளோக் ரூமில் முறையாக விட்டு சென்றிருப்பான். அவன் டிக்கெட்டை ஒப்படைத்துவிட்டு லண்டனுக்கு திரும்புகிறான். அவள் பிளாட்பாரத்தில் காத்திருந்து தன் பாத்திரத்தை நடித்து முடித்து இரவு ஒரு ஹோட்டலில் தங்கி காலையில் அவள் சொன்னபடியே நகரத்துக்கு திரும்புகிறாள். ஜேப் தன் பயணத்தில் இருந்த திரும்பிய பிறகு என் யூகம் அனைத்தையும் உறுதிப்படுத்தினார். ஒரு பிரபலமான திருடன் நகைகளை மாற்றிக்கொண்டிருக்கிறான் என்றும் அவர் என்னிடம் கூறினார். அவன் யாராக இருந்தாலும் ஜேன் மேசன் விவரித்த மனிதனுக்கு நேர் எதிராக இருப்பான் என்று எனக்கு தெரியும்.
அது ரெட்னார்கி என்றும் அவன் எப்பொழுதும் கிரேசி கிட்டுடன் சேர்ந்து வேலை செய்வான் என்றும் நான் கேள்விப்பட்ட போது அவளே எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. மேலும் இந்த கவுண்ட் பற்றி நான் அதை பற்றி எவ்வளவு அதிகமாக யோசித்தானோ அவ்வளவு அதிகமாக அவருக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தேன். அந்த மனிதன் சொந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருப்பவர். கொலையை செய்ய துணிய மாட்டார். அது அவர் குணத்திற்கு மாறானது. சரி மிஸ்டர் பாய்ரோ என்று ஹாலிடே கூறினார். நான் உங்களுக்கு பெரிய கடன்பட்டிருக்கிறேன். மதிய உணவிற்கு பிறகு நான் எழுதும் காசோலை அதற்கு ஈடாகாது. பாய்ரோ அடக்கமாக புன்னகைத்து என்னிடம் முணுமுணுத்தார். ஜேப்பிற்கு அதிகாரப்பூர்வமான பாராட்டு கிடைக்கும். அதுதான் சரி. எனக்கு கேஸை முடித்த திருப்தி தான் கிடைக்கும். முற்றும்.